உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு நோயற்ற வாழ்வே அப்படின்றத நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு எப்ப நோய் எங்க வருதுன்னு சொல்ல முடியாது. 80 வயசு தாண்டதுக்கு அப்புறம் நம்முடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மிஷின் மாதிரி தான். எல்லா அவயவங்களும் ஒன்னொன்னா என்ன பண்ணி தான் ஆகும், தளர்ந்து தான் ஆகும். இதை எந்த மனுஷனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமேன். 100 வயது வரைக்கும் நான் வாழ்வேன் சொல்றவங்க நிறைய பேர் 65 வயசுல இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 100 வயது வரையும் வாழ்வது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதி 10,000 புத்தகத்தை வித்தவங்க 50 வயசுல இறந்து போயிருக்காங்க. அதனால பெரிய டயட் சொல்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து அவர் தான் எடுத்து அவர் ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கிறத எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிரபலம். ஏன்னா 9 மாதம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது 2004 2005 வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் 9 மாதம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெரிய டாக்டர் அவர் கோயம்புத்தூர் பக்கா கோயம்புத்தூர்கார் அவினாஷி பக்கத்தில் இருக்கிறவர். அவர் இங்கே வச்சிருக்கிறார் ஹாஸ்பிட்டல். வந்து உட்காந்து நம்முடைய கோயம்புத்தூர்ல கொங்கு தமிழ்ல தான் பேசுவார். பேசிட்டு சொல்லுவார், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இதை இப்படி சாப்பிடலைன்னா இப்படி ஆகுங்க அப்படின்னு ஃபுல்லா சொல்லி ரொம்ப திடகாத்திரமான ஒரு ஆளா எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நோயா போய் அவருக்கு முன்னாடி உட்காரும் போது நான் நினைப்பேன், இவருக்கெல்லாம் நோயே வராது போல தெரியுது. அப்படி நோய் வந்தாலும் இவருக்கு வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, 2 மாத்திரை எடுத்து போட்டு இவர் சரி பண்ணிடுவார், இவர் தான் டாக்டரா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டேன். சரி, நம்ம உடம்பெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு இப்ப சமீபத்தில் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சரி அந்த ஹாஸ்பிட்டல் வழியா நான் இப்போ போறது வழக்கம். அப்ப அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்ப அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அவருடைய போட்டோவை போட்டிருந்தாங்க. போட்டோவை போட்ட ஆள் எனக்கு அடையாளமே தெரியல. அப்படின்னா கீழே அவருடைய பேர் தான் போட்டிருந்தாங்க. ஆள் அடையாளமே தெரியல. அவர் ரொம்ப வாட்டச்சாட்டமா ரொம்ப உடம்பா ரொம்ப இருப்பாரு. ஆனா ஒல்லியா முகம் எல்லாம் ஒட்டி போய் என்னமோ ரொம்ப நோயாளி மாதிரி அவருக்கு போட்டோ இருந்துச்சு. என்னடா இவருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்றாங்க. உடனே போன் அடிச்சிட்டேன். போன் அடிச்சு டாக்டர் வந்து உடம்ப டயட்னால குறைச்சாரா இல்ல சுகர் வந்து குறைஞ்சிருச்சா இல்ல அவருக்கு ஏதாவது உடம்பு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர் அவர் மரணத்தை தொட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு. என்னன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போயிட்டு அப்புறம் அவருடைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஜிகேஎம்என் ஹாஸ்பிட்டலில் போன இயர் தான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள அப்படின்னாரு. அப்போ நினைச்சேன், டாக்டருக்கு என்ன பற்றி தான் தேவை. அதனால டாக்டர் உத்தியோகம் படிக்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை வந்து நல்லா வச்சுக்க முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி எழுதுகிறதுனால நம்முடைய சரீரம் சரியாகும்னு சொல்ல முடியாது. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு உலகம் சொன்னா அது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா இந்த உலகை படைச்ச கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யாருக்கு எப்போ எந்த வயசுல என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா கர்த்தர் அது நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஆவி இது சொன்னது மாதிரி நானும் ஒரு நாள் சொல்லணும், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார்.